நாங்கள் வந்து வடக்கு பொய்கநல்லூர் உழவர் தெருவிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்து கல்லாரை ஒட்டி உள்ள துறந்தமன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற உழவர் நகரில் தான் நாங்கள் வசிச்சுக்கிட்டு வந்தோம். 2004 வந்த சுனாமியில் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு சுனாமியில் வந்தப்போ வீடு வாசல் எல்லாத்தையுமே இழந்து தான் நாங்கள் வந்து உயிர் மட்டும்தான் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த வீடு சுத்தமாக தரமில்லாத வீடுனா இப்போ தரமில்லாத வீடு கிடையாது, அப்பையிலேருந்து தரமில்லாத வீடு தான். 18 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து வாழ தகுதி இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆய்வு பண்ணி சொல்லிட்டாங்க. வீடு இடிக்க சைசிப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறுவனம் என்ன செஞ்சிச்சுன்னு தெரியலை, வீடு இடிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீடு இடிக்கலை சுத்தமாக. அந்த வீடு எங்கள் வீடு அந்த ஒரு வீடு மட்டும் கிடையாது, சுத்தமாக 44 வீடுமே சரியில்லாமல் தான் இருக்குது. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா அரசுக்கு, ஐயா முதல்வர் அளவிற்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டாக்க, அந்த 44 வீட்டை எங்கள் வீட்டை இடிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு கூரை போட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல, நான் கூரையில் கூட இருந்துக்குவோம். இப்போ நான் அந்த வீட்டில் இல்லை, பக்கத்தில் ஆட்டுக்கு கட்டினத்தில் தான், அதில் தான் நான் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க 2 படிக்கிற பிள்ளைக்கு அதில் கரண்ட் வசதி கூட இல்லாத அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த 44 வீட்டை இடிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டால், எங்களுக்கு வீடு 20 வீடு வந்து அரசாங்கத்துலேருந்து வருது. ஆனால் எங்களுக்கு பட்டா இல்லாததுனால அந்த வீட்டை எங்களால் கட்ட முடியலை, கட்டி கொடுக்க முடியாது. பட்டா இருந்தால் தான் கட்டி கொடுக்க முடியுங்கிறாங்க. இன்னொன்று கேட்டால், இந்த வீடு இருக்கிறதுனால இந்த வீடு இருக்குது இது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வீட்டை இடிச்சு கொடுத்துட்டு ஒன்று கூரை போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, கூரை போட்டு கொடுத்து எங்களுக்கு பட்டா கொடுத்தா கூட பரவாயில்ல. ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு சீக்கிரமாக உடனடியாக நடவடிக்கை. மழை பெஞ்சாலும் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்களால் பாதுகாப்பாக அந்த வீட்டில் இருக்க முடியலை. எங்கள் வீடு அன்றைக்கி ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, ஃபேன் வந்து தொப்புன்னு விழுந்தது, ஃபோனு உடஞ்சது, தப்பிச்சுக்கிட்டு. இதே பிள்ளைங்க மேலே அந்த சீலிங் விழுந்திருந்தா தப்பிச்சிருக்க முடியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த வீட்டை வச்சு. அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறோம், அந்த வீட்டை வந்து எங்களுக்கு புது வச்சு கொடுங்க, இல்லை பராமரித்து கொடுங்க, பட்டா கொடுங்க அந்த வீட்டுக்கு. இல்லை சார், இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக வசித்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடம் மட்டும்தான் நாங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு பட்டாவோ ஒரு ரிசிப்டோ எதுவுமே கிடையாது. அதனால ஒரு வருஷமும் மழை தரும் போதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு தான் வர்றாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த வீட்டையும் பராமரித்து கொடுக்க மாட்டாங்க, புதுப்பிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் பார்த்து இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, பட்டா எடுத்து கொடுங்க. 2006 வந்துட்டு எங்களுக்கு சுனாமி வீடு சால்வேஷன் ஆர்மிங்கிற நிறுவனம் வந்து கட்டி கொடுத்துச்சு. அது வந்து தரம் இல்லாமல் இடிகிற நிலையில தான் எங்களுக்கு கட்டியே கொடுத்துச்சு. இது வந்து நாங்கள் கோர்ட்டில் கேஸு போட்டு கூட இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட்டில் இடிக்க தான் சொன்னாங்க. ஆனால் மக்களோட சூழல் எப்படின்னா, இந்த டென்ட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், மழை காலங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நாங்கள் ஒவ்வொருத்தங்களாம் வந்து இந்த வீட்டில் குடியேறிக்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லா வீடும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு, யாருக்கு வேணுமோ உயிர் சேதம் ஏற்படலாம். எங்களுக்காக ஒரு பட்டா கிடையாது, ஒரு வீடு வந்து ஒரு தரமானது கிடையாது. எங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு வந்து வீட்டை இடித்து கொடுத்துட்டு புது வீடு வந்து கட்டி கொடுக்கணும், ஏதோ ஒரு ஸ்கீமில் பண்ணி கொடுங்க. 2வது என்னென்னா, எங்களுக்கு பட்டா கிடையாது, எங்களுக்கு பட்டா வந்து உடனடியாக வழங்கணும். அதுதான் எங்களோட தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு மெயினான கோரிக்கை. 2006 இது வந்து டேமேஜான வீடுன்னு மாவட்ட நிர்வாகமே சொல்லியிருக்கு. இருந்தும் இங்கே வந்து யாரும் மக்கள் வசிக்கக்கூடாதுன்னு போர்டு வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஆனால் தற்காலிக வீட்டில் குடியிருக்க முடியாமல் இந்த மக்கள் வந்து அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன டைமில் இங்கே வந்து தங்கியிருந்ததில் இந்த பருவமழையில் இந்த வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே தலையில் விழுந்து, சில பேருக்கு ஷோல்டரில் அடி, சில பேருக்கு கையில் விழுந்தது, எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு கோரிக்கை என்னென்னா, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த தலித் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு பட்டா வழங்கணும். நீங்கள் பட்டா கொடுத்துட்டாலே அவங்க குடிசையோ இல்லை அரசு வந்து வழங்கக்கூடிய சில நலத்திட்டங்கள் வந்து அவங்கள வந்து சேரும். இதுதான் உண்மை. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் கூட பட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 1947க்கு பிறகு இவங்க யாருக்குமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் இங்கே வசிக்கிறாங்க, ஒருத்தர் கூட பட்டா கிடையாது. அரசுக்கு கோரிக்கைன்னா, தமிழக அரசு இந்த 44 வீட்டையும் முற்றிலுமாக இடிச்சிட்டு இவங்களுக்கு நிரந்தரமான பட்டா வழங்கி அந்த பட்டா மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.